கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இந்த புதன்கிழமை காலையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துக்களை முதலாவது உரித்தாக்குகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருநாமத்துள்ளது. ஆமீன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, காலைக்கு காலை புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு தந்து வருகிற நல்ல கர்த்தாவே, காலங்களை தம்முடைய கரத்தில் வைத்து வருஷங்களை எங்களுக்கு தந்து வருகிறவ, ஒவ்வொரு நாட்களையும் எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி தருகிற தேவன், நல்லவரும் போதுமானவருமா இருக்கிறையா. இந்த நாளை தந்தவ, இந்த நாளின் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியா நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறா. ஆமாண்டவரே, இந்த நாளில் தேவ சமூகத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவர்கள் தேவைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய மன பிரயாசங்கள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீரையா. ஆராதனையின் மூலம் ஆவியானவர் கொண்டு வருகிற தேவ கிருபையும் நன்மையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டா. ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை மறைத்து உம்முடைய திருநாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 557வது பாடல், போற்றி துதிப்பேன் என் தேவதேவனே புனித இதயமுடனே என்ற பாடல். சேர்ந்து பாடுவோம். பாடி துதிப்பேன் நேற்றும் இன்றும் என்றும் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரங்கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே,
ஒத்தா நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து வாழாதே. ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பா அதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். 119வது சங்கீதம் 57 முதல் 72 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 119 வசனங்கள் 57 முதல் 72 வரை. கர்த்தர் என் பங்கு, உமது வார்த்தைகளை கைக்கொள்ளுவேன் என்றேன். என் முழு இருதயத்தோடும் உமது தயவை நாடுகிறேன். உமது வசனத்தின்படி எனக்கு இரங்கும். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உமது சாட்சியங்களுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதமின்றி விரைந்து வந்தேன். துஷ்டரின் கண்ணிகள் என்னை சுற்றி கொண்டன. நானோ உமது பிரமாணத்தை மறக்கவில்லை. உமது நீதியுள்ள நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உமக்கு நன்றி செலுத்தும்படி நடுராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயப்படுகிற யாவருக்கும் உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறதே. உமது நியமங்களை எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, உமது வார்த்தையின்படியே உமது அடியேனுக்கு நன்மை செய்து வந்தே. நல்லுணர்வையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உமது கற்பனைகளில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் சிறுமைப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன். இப்பொழுதோ உமது வசனத்தை கைக்கொள்ளுகிறேன். தேவரீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். உமது நியமங்களை எனக்கு போதித்தருளும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உமது கட்டளைகளை காத்து கொள்வேன். அவர்கள் இருதயம் நினம் துண்ணி கொளுத்திருக்கிறதே. நானோ உமது பிரமாணத்தில் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் சிறுமைப்பட்டது எனக்கு நல்லதே. ஆதலால் உமது நியமங்களை கற்றுக்கொண்டேன். ஆயிரக்கணக்கான பொன்வெள்ளியை பார்க்கலாம். நீர் விளம்பின பிரமாணம் எனக்கு அருமையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களா இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம்
7 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 32 7 முதல் 12 வரை. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்திலிருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடமுண்டு என்றார். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனோ என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்தேன். உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றார். அப்படி இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30 முதல் 38 வரை உள்ள வசனங்கள். பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 30 முதல் 38 வரை. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்துரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளதே தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான் என்பது. இன்றைக்கான திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தன. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்
இந்த புதன்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த காலையில் நாம் உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஒன்றாக இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவா, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவன் கிருபை செய்தார். இந்த நாளுக்கென்று ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற திருவார்த்தை நாம் வாசித்த சங்கீத பகுதி 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினேன். You have dealt well according to your word. கர்த்தாவே, என்ன நீ நன்றாக நடத்தினேன். மிகவும் நன்றாகவே நீர் என்னை நடத்தி இருக்கிறேன். எதன் அடிப்படையில்? உமது வசனத்தின் அடிப்படையில், உமது வார்த்தையின் அடிப்படையில். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த வேதம் நம்மை நன்றாக நடத்தும். நன்றாக நடத்தும்படி தேவன் நமக்கு தந்த பொக்கிஷம் மறந்துவிடக்கூடாது. கடந்த 2 நாட்களாக கனி கொடுப்பது எப்படி, கனி கொடுப்பதற்கு ஆவிக்குரிய படிகள் என்ன, முதிர்ச்சியடைந்த கிறிஸ்தவ அனுபவத்திலிருந்துதான் இனிமையான கனிகளை பெற முடியும் என்று திங்கட்கிழமையில சிந்தித்தோம். செவ்வாய்க்கிழமையில இயேசுவோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கையில தான் கனி கொடுக்க முடியும் என்று சொன்னோம். இன்றைக்கு தெய்வ வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நம்ம கனி கொடுக்க முடியும். இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு பதித்து கொள்கிறோமோ, வேத புத்தகத்தை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று இந்த நாளிலே ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு ஓய்வு நாட் பாடசாலை ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதாகமத்தை உயர்த்தி காட்டி 10 வருஷங்களில் நீங்க ஒரு வேதாகமத்தை சேதப்படுத்தணும் அப்படி சொன்னாங்களா? அந்த பிள்ளைகளுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. பைபிளை சேதப்படுத்துறது அது எவ்வளவு பெரிய பாவம். பைபிளை சேதப்படுத்தக்கூடாதுன்னு எங்க மம்மி சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்க என்ன மிஸ் சொல்றீங்க? அப்படி பிள்ளைகள் பேசிட்டான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்க கையினால பைபிளை கிழிக்கிறதே, குப்பையில தூக்கி போடுறது அப்படி அல்ல. நீங்கள் வேதாகமத்தை அதிகமாக வாசித்து வாசித்து படிப்படியாக தாமாகவே அந்த வேதாகமத்தினுடைய அந்த பேப்பர்கள் கிழிகின்ற அளவுக்கு வேதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நான் 10 வருடங்களுக்கு ஒரு முறை என்னுடைய வேதாகமம் பழமையாய் போவதை நான் பார்க்கிறேன் என்று அந்த ஆசிரியை சொன்னாங்களா? ஒரு பக்தன் சொல்லுகிறான், பாவத்தினால் சேதமடையாதவன் சேதமடையாத ஒரு வேத புத்தகத்தை வைத்திருக்கிறான். ஒரு மனுஷன் பாவ உணர்வினால சேதம் அடையாமல் இருக்கும் வரையிலும் அவனுடைய வேத புத்தகத்துக்கு ஒரு சேதகம் வராது. ஏனென்றால் அவன் வேதாகமத்தை எடுத்து படித்திருக்கவே மாட்டான். பாவ உணர்வடைந்து ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது வேதாகமத்தை அவன் அதிகமாய் வாசிக்கிறான். அதிக வாஞ்சையோடு திரும்பவும் திரும்பவும் அவன் வேதத்தை வாசிப்பதினால் வேதாகமம் சேதமடையக்கூடாது. நாம் வேத புத்தகத்தை அதிகமாய் வாசிக்காதது வரையிலும் பாவத்தினால் நாம் சேதமடைந்து வருகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
இந்த வேத புத்தகத்தை வாசிக்க தொடங்கினதிலிருந்து தான் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது, ஒரு தைரியம் உண்டாக ஆரம்பித்தது, ஒரு சந்தோஷம் உண்டாக ஆரம்பித்தது. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் வீச ஆரம்பித்திருக்கிறது. ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி, வாசித்து பயன்படுத்தின வேத புத்தகத்தை அமெரிக்காவினுடைய கண்காட்சியில வைத்திருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதிகள் பயன்படுத்தின பொருட்கள் இருக்கிற இடத்துல ஆபிரகாம் லிங்கன் பயன்படுத்தின பொருட்கள் என்று அவருடைய வேத புத்தகம் இருக்கிறது. அதுல 34வது சங்கீதம் 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்கின்ற வார்த்தையை ஆபிரகாம் லிங்கன் அடிக்கோடிட்டு வைத்திருக்கிறார். அநேக தடவை அதிலே கோடுகளை இட்டிருக்கிறார். அதற்கு காரணம், அவர் தன்னுடைய நெருக்கடியான நேரத்தில் அந்த வசனத்தின் மேல தன்னுடைய சிந்தையை வைத்து அந்த வசனத்தை வைத்து தியானிப்பாராம். அந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் அவரோடு பேசி அவரை பலப்படுத்தினாராம். முக்கியமான பிரச்சனையான நேரங்களில் எல்லாம் அந்த வசனம் அவருக்கு பலன் கொடுத்திருக்கிறது. டிஎல் மூடியினுடைய வேத புத்தகத்தில் பா என்றும் நீ என்றும் அவர் போட்டு வைத்திருக்கிறார். பா என்றால் பயன்படுத்தப்பட்டது, நீ என்றால் நிரூபிக்கப்பட்டது. ஆங்கிலத்திலே ஆர் ரெட், நீக்கி ப்ரூவ்டு பி. இந்த 2 வார்த்தைகளையும் அவருடைய வேத புத்தகத்திலே நிறைய இடங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். நான் இதை வாசித்து விட்டேன், இதை நான் வாசித்து அறிந்து கொண்டேன், இந்த சத்தியத்தை நான் அறிந்து தெரிந்து கொண்டேன் என்று ஒரு சில வசனங்கள். இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே நான் அப்பியாசித்து அதை நிரூபித்து காட்டியிருக்கிறேன் என்பதற்கு ப்ரூடென்ட் குறித்து வைத்திருக்கிறார். அவர் மாத்திரமல்ல, அநேக தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் தாங்கள் பயன்படுத்தின வேத புத்தகத்தின் மூலம் ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஆவிக்குரிய உறவின் ஆழத்தை, அனுபவத்தை குறித்து வைத்திருக்கிறார்கள். வேதாகமம் சத்தியம், வேத வார்த்தைகள் சத்தியம், உமது வார்த்தையே சத்தியம். அந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. சத்தியம் என்ன செய்யும்? வேத வசனத்தில் உள்ள சத்தியத்தை நாம் கை கொள்ளும் போது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கும், மூட நம்பிக்கைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கும். நாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்பதற்கு சத்தியம் நமக்கு வழிகாட்டும், சத்தியம் நமக்கு துணை செய்யும். சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்து வேத வார்த்தையின் மூலம் நம்மை விடுதலையாக்கி, விடுதலையின் அனுபவத்தோடு தேவனை ஆராதிப்பதற்கும் விடுதலையின் மக்களாக உலகத்திலே ஆண்டவருக்காய் வாழ்வதற்காக சத்தியம் நமக்கு பலம் தரும். வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆவியினால் நிறைந்திருக்கிறது. ஆவி என்ன செய்யும்? நம்மை பலப்படுத்தும். அந்த ஆவியினாலே அனல் உண்டாகும், அந்த ஆவியினாலே இயக்கம் இருக்கும், எழுப்புதல் இருக்கும். அது சும்மா ஒரு இடத்துல தேக்கமாய் இருக்காதே, அது செயல்படும். ஜீவன் வளர்ச்சியை குறிக்கும். எங்கு ஒரு பொருளிலே ஜீவன் இருக்கிறதோ அது வளரும். அது வளரவில்லை என்றால் அதில் ஜீவன் இல்லை என்று அர்த்தம். தேவனுடைய வசனம்
ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள சத்தியம் தங்குகிறதே, அவன் விடுதலை பெறுகிறான். ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறாரு, அவனுக்குள்ளே பலன் உண்டாகிறது, அனல் உண்டாகிறது, ஒரு மாற்றம் உண்டாகிறது, அவனுக்குள்ளே ஜீவன் வருகிறதே, அதனால் அவன் வளருகிறான். ஆகையினால ஒருவன் தேவனுடைய வசனத்தை தனக்குள்ள கொண்டு வரும்போது தன்னுடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி அந்த வசனத்திலே அவன் வளர தொடங்கும் போது அவன் ஆண்டவருக்குள்ளே வளருகிறான். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில தேவ வசனத்தை வாழ்ந்து காட்டினா அந்த வசனத்தினால அவர் தன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரயோஜனத்தை பெற்றார். 119:71 சொல்லாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். எப்பெல்லாம் ஆண்டவரே எனக்கு உபத்திரவம் வருகிறதோ, பாடுகள் வருகிறதோ, சங்கடங்கள் உண்டாகிறதோ, அப்பெல்லாம் நான் உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால உமது பிரமாணங்கள் என்னுடைய இருதயத்துக்குள்ள அதிகமாக தங்குகிறதே, நான் தேவனுடைய நடத்துதலை பெற்றுக்கொண்டேன். தேவரே, உமது வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினேன். 23ஆம் சங்கீதத்திலே தாவீது ராஜா சொல்லுவார், கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒன்றும் குறைவில்லை, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுவார். இங்கே சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தினால் என்னை நடத்தினீர், வசனமாகி உமது கோலை கொண்ட ஆண்டவரே என்னை நீ செம்மையாய் நடத்துகிறீர். நான் மனுஷ பலவீனத்தினால இடறி போய் பள்ளத்துல விழுந்துருவேன், துஷ்ட மிருகங்களுக்கு கையில் அகப்பட்டு விடுவேன், நான் ஆபத்தான சூழல்களில் சிக்கி விடுவேன். ஆனால் உம்முடைய வசனத்தின் கோலினால நீர் என்னை செம்மையாய் நடத்தினீர். ஆண்டவர், உம்முடைய வசனம் மட்டும் எனக்கு வெளிச்சமாய் இல்லாதிருந்தால், உம்முடைய வசனம் மட்டும் என்னை வழிகாட்டி செல்லாதிருந்தால், உம்முடைய வசனம் மட்டும் என்னுடைய ஆபத்தான நேரங்களிலே உதவி செய்யாமல் இருந்திருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன், நான் கெட்டு போயிருப்பேன். அவர் அழகாக சொல்லுகிறார் 119:67, நான் உபத்திரவப்படுகிறதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தாவீது ராஜா 119ஆம் சங்கீதம் 105 சொல்லுகிறார், உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபம், அது என் பாதைக்கு வெளிச்சம். 119ஆம் சங்கீதம் 96வது வசனத்தில் சொல்லுகிறார், உமது கற்பனையோ மகாவிஸ்தாரம், சகல சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டென்று அறிந்திருக்கிறேன், உமது கற்பனைகளோ மகாவிஸ்தாரம். எந்த இன்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, எந்த ஒரு சம்பாத்தியத்துக்கும் முடிவு இருக்கிறது. ஆனா முடிவில்லாத விஸ்தாரமான ஒன்று என்று சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய சத்தியத்துக்கு எல்லையே இல்லை, அது பறந்து விரிந்து நீண்டு சென்று கொண்டே இருக்கும். அந்த வசனத்தை கைக்கொள்ள தொடங்கிவிட்டால் அந்த வசனம் நம்மை ஆவிக்குரிய எல்லைகளுக்கு இழுத்து செல்லும். 80ஆம் வசனத்தில் சொல்லாரு 119:80, நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தைய ஒரு மனுஷன் இருதயத்துக்குள்ள வைத்து அதை பத்திரப்படுத்தி கொண்டால், அதை கவனமாக காத்து நடந்தா அவன் உலகத்துக்கு முன்னால வெட்கப்பட மாட்டான். கர்த்தருடைய வார்த்தை தன்னுக்குள் இருந்து அந்த வார்த்தையினால நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்துக்கு முன்னால வெட்கப்பட முடியாது. ஏனென்றால் சத்தியம் அவனுக்குள் இருக்கிறது, சத்தியம் அவனை அவளை தற்காக்கும்.
யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் தன்னை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்துவதற்கு வரக்கூடிய நேரத்தில் அவன் தேவன் சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்றாடினான், ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, நீர் இப்படி அடியனுக்கு சொன்னீரே, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் நின்றார். மரியாள் தான் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியத்தை விசுவாசிப்பதற்கு சொல்லப்பட்ட போது அவள் சொன்ன வார்த்தை என்ன? உமது வார்த்தையின்படி அடியேனுக்கு ஆக கடவுதே. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார்கள், ஆகையினால் வெட்கப்படவில்லை. வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது கூட அவர்களால் வெட்கப்பட முடியல. 107வது வசனத்தில் சொல்றார், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். நாம் மரித்து போகிற சூழ்நிலையில ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் நமக்குள்ள இருந்தா அது நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கும். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டபோது அதை உயிர்ப்பித்து காண்பித்த தேவன் வசனத்தின் மூலம் அவருடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார். 3வது வசனத்தில் சொல்லாரு, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். ஞானத்தை கொடுக்கிறார். 76வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லாரு, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது தேவ கிருபை நமக்குள்ள பெருகுகிறது. தேவன் கிருபையினால நம்மை தேற்றுகிறான். தேவ கிருபை நம்முடைய கஷ்டத்தில், நஷ்டத்தில், சோர்வில் நம்மை தேற்றும். 54வது வசனத்தில் சொல்லாரு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. என் அன்புக்குரியவர்களே, உலக வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நாம் நடக்க ஆரம்பிப்போமானால் ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலம் நம்மை செம்மையாய் நடத்துவேன் என்று இன்றைக்கு காலையில் உங்களுக்கும் எனக்கும் வாக்களிக்கிறேன். ஒருவேளை வாலிப பருவத்தில் உங்கள் வாழ்க்கை வலிமையாறி போனதுனால வேதனைகளையும் சங்கடங்களையும் சோதனைகளிலும் சிக்கி பாரத்தோடு நீங்கள் இன்றைக்கு காலையில் இருக்கலாம். வாலிப பருவத்தில் காலிடறி போனதுனால, ஒரு நிமிடம் கண்ணயர்ந்து போனதுனால வாழ்க்கையில சொல்ல முடியாத வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு திரும்புங்கள். இந்த வசனத்தின் மூலம் தேவன் உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் உங்களுக்கு ஒரு சீரான வழிகாட்டுதலை, ஒரு எதிர்காலத்தை காட்ட வல்லவராயிருக்கிறார். அவர் நோக்கமாயிருக்கிறார். முதிர் வயதான காலத்தில் இருந்து கொண்டே ஆண்டவருடைய வசனம் சொன்னதையெல்லாம் நான் மீறி நடந்து என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விட்டேனே என்று இந்த முதிர்ந்த வயதில் சிந்திக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தின் மூலம் தேவன் கிருபை தந்து உங்களை தேற்ற வல்லவராயிருக்கிறார், உங்களை தாங்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவா. அவர் தமது வசனத்தின்படி நம்மை நன்றாய் நடத்த அறிந்திருக்கிறார், நன்றாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ வார்த்தைகளை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக தீபமாக வைத்து வாழத் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 95வது பாடலை சேர்ந்து பாடுவோம். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே என்ற பாடல்.
புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே பாதைக்கு நல் தீபமே பாய்க்க விரும்பும் தேனே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும்படி சொல்வாயே. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. துன்ப கால மாறுதல் உன்னால் வரும் நிசமே துன்ப கால உன்னால் வரும் நிசமே இன்பமாகும் சாவென்றாலும் நம்பின பேர்க்கு. வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. பன்னீரு மாதங்களும் பறித்துண்ணலாம் உன்கனி பன்னீரு மாதங்கள் பறித்துண்ணலாம் உன்கனி உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வம் நீயே. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். திருவசனத்தின் மூலம் எங்களை செம்மையாய் நடத்துகிறீராச்சா. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தினால போஷிக்கிறே, பாதுகாக்கிறே, வழி நடத்துகிறே, பராமரிக்கிறே. எங்களுடைய ஆவிக்குரிய மேய்ச்சலில் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு உணவாக இருக்கிறது. பல வேளைகளிலும் பலர் இதை விருந்தாக நினைத்து எப்போதோ ஒரு தடவை வாழ்க்கையில உண்ண நினைக்கிறார்கள். இதை அனுதின உணவாக நினைத்து உண்ணுபவர்களுக்கு இது ஔஷதமாக ஆரோக்கியமாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து பெருகுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு காண்பித்து, சின்ன பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை பலம், வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு வழிகாட்டி, முதியோருக்கு இது தாங்குகின்ற ஒரு ஔஷதம். ஆண்டவரே, இந்த காலையில் நீ தந்த இந்த வார்த்தையின்படி உமது வார்த்தையை வாஞ்சிக்கவும் நேசிக்கவும், அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஐயா. எங்களுடைய கைகளிலே தேவன் தந்திருக்கிற எங்களுடைய தனிப்பட்ட வேத புத்தகம் வாசிக்கப்படட்டும். அடிக்கடி திறக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் ஐயா. இன்னைக்கு காலையில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற இந்த பெருந்தொற்று காலத்தில் உம்முடைய வசனத்தின் மூலம் நீர் எங்களை வழிநடத்தவும் போஷிக்கவும் வல்லவராய் இருக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தாவை கலங்கி நிற்கிற உள்ளங்களுக்கு, உடைந்து நொறுங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வசனத்தின் மூலம் நீர் ஆறுதலையும் தேறுதலையும் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் கடமைகளை பொறுப்போடும் கருத்தோடும் செய்வதற்கு போதிய கிருபைகளை தார்.
நல்ல கர்த்தாவே, பலவிதமான வேலைகளை பணிகளை செய்பவர்கள், அந்த வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்கள், வெளியிடங்களிலே தங்கியிருந்த வேலைகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். அவர்களுடைய உழைப்புக்கு தக்க பலன்களை கொடா ஆண்டவரே. இந்த நாட்களில் கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிற, அவர்களுக்கு சிகிச்சை பண்ணுகிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறார். அத்தியாவசிய பணிகளை செய்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். எல்லை பாதுகாப்பு படை, இராணுவம், காவல்துறை, இப்படிப்பட்ட பணிகளிலே இருந்து சட்டம் ஒழுங்கை கவனிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறார். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தும் ஐயா. ஆன்லைன் மூலமாக படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறா. விரைவிலே கர்த்தாவே நல்ல சூழலை வரவும், பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு சென்று படிக்கவா கர்த்தர் கிருபை தார். பிள்ளைகளுடைய படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுடைய நன்மையை காண ஆண்டவரே கிருபை செய்யும் ஐயா. இன்றைக்கு பிறந்த நாட்களை காணுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, பிறந்த நாள் முதல் இன்று வரையிலும் பாதுகாத்து நடத்தி வருகிற என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்து தாங்கவும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற, திருமண நாட்களை ஆசரிக்கிற உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவ கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிற நல்ல தகப்பன, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வயது முதிர்ந்த பெற்றோருக்காக ஜெபிக்கிற, வயதான காலத்தில் சரீர பலவீனங்களினாலே அவதிப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை அதிகமாய் பெற்று பலப்படட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகள் வாலிப நாட்களில் தங்கள் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கும் போது தேவ கிருபை அவர்களுக்கு கிடைக்கட்டா. கர்த்தருடைய கரத்தில் தங்கள் எதிர்காலங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு வாழ கிருபை தார். சின்ன பிள்ளைகளை கண்ணோக்கம், கர்ப்ப ஸ்திரீகளை பாதுகாத்துக்கொள்ளா. தேசத்தை ஆசீர்வதியும், தேச தலைவர்களை ஆசீர்வதியும். உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கிற, தேசத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. நல்ல தகப்பனே, மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காய், குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உமது அடியார்கள் உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்ய ஆவியானவரே உம்முடைய வசனத்தின் மூலம் வழி நடத்தான். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே. ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு நம்முடைய கடமைகளை செய்யலாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு முகநூல் வழியாக நம்ம இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த நாளிலும் உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய மன பிரயாசங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் விசேஷித்த நன்மையை தர வல்லவராக இருக்கிறார். உங்களை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம் இருக்கிற இடத்துல தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you.